திடீர்னு கொலை நடக்குது, கொள்ளைகள் நடக்குது, குற்றங்கள் அதிகமாக நடக்குது. அங்கெல்லாம் போய் எங்களுக்கு 6 மாசம் டைம் நீங்க கேட்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைத்தீர்களோ அதே தவறுகளை உங்களுடைய அமைச்சர்கள் செய்தால் என்ன பண்ண முடியும்? திராவிட முன்னேற்ற கழகம் எப்படின்னா கொள்கை ரீதியாக பயணிப்பது. தலைவர்கள் அப்புறம் திமுக தன்னுடைய எதிர்க்கட்சியான கடமைகளை நிறைவேற்றாத போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே எதிர்க்கட்சி ஆகும். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வரலாம், ஆனாலும் கூட அவங்களை தனிப்பட்ட முறையில் ஆட விட்டுறக்கூடாது. மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான திரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த 40 நாட்கள் மேல் கடந்து போயிட்டு இருக்கு இந்த ஆளுங்கட்சியோடைய ஆட்சி. வரக்கூடிய நாட்கள்ல அவங்க எப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த தமிழ்நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, நீங்க பார்த்த வரைக்கும்? இன்னும் பொறுத்த வரைக்கும் இது 40 நாட்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு முதல்ல இந்த ஆட்சி என்னங்கிறதையும் இந்த அரசு என்னங்கிறதையும் எப்படி செயல்படுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கூட இந்த கால அவகாசம் பத்தாது. அதனாலதான் ஒரு 6 மாசம் 6 மாசம் கொடுக்கணும் தான். ஆனால் 6 மாச காலத்துல நீங்க உங்களுக்கு காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைப்பதும் சட்டம் ஒழுங்கை உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதும் அவசியம். அங்க 6 மாசம் நீங்க கேட்க முடியாது. திடீர்னு கொலை நடக்குது, கொள்ளைகள் நடக்குது, பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்குது, மக்களுக்கான எதிரான பலவிதமான சமூக விரோத செயல் நடக்குது. அங்கெல்லாம் போய் எங்களுக்கு 6 மாசம் டைம் நீங்க கேட்க முடியாது. அங்கெல்லாம் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் என்ன புதிதாக வருபவர்களுக்கு கிரேஸ் டைம், அவ்வளவுதான். உங்களுக்கு புதிதாக வரவங்களுக்கு நீங்க எவ்வளவு நாள் சொல்ல முடியும்? 6 மாசம் நீங்க சொல்ற மாதிரி அந்த 6 மாசத்துக்கு பிறகு உங்களோட நடவடிக்கைகள் மாறினா அதே மக்கள் உங்கள் மேல எதிர்ப்பு வந்துடும். உங்களுக்கு நேரடியாக நம்ம நம்பி கொண்டு வந்தோம், இவங்களால செய்ய முடியல. இப்பவே கிட்டத்தட்ட அது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? பேசிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்களா இல்ல எதிர்க்கட்சி சொல்றேன். அதான் நீங்க கேட்பீங்கன்னா நான் என்ன சொல்றேன், மக்கள்ங்கிறது வேற யாரும் இல்ல, உங்களை ஆதரிச்சவங்களும் பேசுறாங்க. எங்களுக்கு இதை நாங்க பார்த்த வரைக்கும் இப்ப இருக்க மக்கள் அப்படி சொல்லல, எதிர்க்கட்சிக்காரங்க தான் மக்கள் எப்படி சொல்றாங்க, அவங்க தான். நீங்க இன்னும் மக்கள்கிட்ட நீங்க நெருங்கி பார்க்கணும். நாங்க மக்களோட பழகுறோம், வழக்கறிஞர் என்ற முறையிலும் தனிப்பட்ட முறை சமூக செயல்பாடுகளுக்கும். மக்களுக்கு நான் என்ன சொல்றேன், எடுத்த எடுப்புல அவங்களும் அதிருப்தியை காட்டிட மாட்டாங்க. சின்னதை தான் சொல்றேன். ஆரம்பத்துல நீங்களும் விழித்தெழுவது முக்கியங்கிறத சொல்ல வரேன். அதாவது எந்த மக்களுக்காக நீங்க வந்தீங்க, நீங்க சொன்ன பொருள் என்ன? இந்த மக்களுக்கான திட்டங்களை ஏற்கனவே இருந்தவர்கள் சரியா செய்யல, தமிழ்நாடு மக்களை ஏமாற்றுகிறார்கள், தமிழ்நாடு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய திட்டங்கள் போய் சேரல. இன்னொன்னு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைத்தீர்களோ அதே தவறுகளை உங்களுடைய அமைச்சர்கள் செய்தால் என்ன பண்ண முடியும்? உங்க எம்எல்ஏக்கள் பண்ணா என்ன பண்ண முடியும்? கட்சிக்காரன் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கட்சி சார்ந்து அரசு பதவிகளில் போய் தேவையற்ற அத்துமீறல்கள் செய்வாதுன்னு உங்க குற்றச்சாட்டு. உங்க கட்சிக்காரங்க போய் செய்யக்கூடாதுல்ல? அதான் சொல்ல வரேன். தமிழக வெற்றி கழகத்தினை நான் சொல்றேன், எடுத்த எடுப்புல தமிழக வெற்றி கழகத்தினர் எந்த விதமான பிரச்சனைகளையும் ஈடுபட அந்த உங்களுக்கு செல்வி ஜெயலலிதா அந்த மாதிரி சொல்லுவாங்க, பொதுவாகவே சொல்லுவாங்க, என்னுடைய கட்சிக்காரர்கள் ஆட்சி சார்ந்து உங்களுக்கு காவல் நிலையங்களிலோ மற்ற இடங்களே போயிட்டு நாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் போயிட்டு நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, வழக்கறிஞர்களுடைய பணியில போய் குறுக்கிட கூடாது, அங்க உள்ள காவல்துறை அதிகாரிகளை மிரட்டக்கூடாது, அரசு அலுவலகங்களில் போய் தவறு செய்யக்கூடாது. அவங்க ஒரு அறிக்கையாவே சொல்லுவாங்க, அதை செய்ய வேண்டும். திரு விஜய் அவர்கள் அதை செய்யணும். ஒரு முதலமைச்சராக நீங்கள் மக்கள் மீது உண்மையான அன்பு உள்ளவர்களாக, மக்கள் மீது அக்கறை உள்ளவராக இருந்தால் உங்கள் கட்சிக்காரருக்கு நீங்க உத்தரவிடுங்கள். நீங்க சொன்னா கேட்பாங்க. என்னுடைய கட்சிக்காரங்க தனியா கட்சி பணி ஆற்றுங்க. தனிப்பட்ட முறையில மக்கள் பணியில போய் எங்கேயுமே அதிகாரிகள்ட்டயோ மற்றவங்கள்ட்டயோ நீங்க குறுக்கிட கூடாது. அதற்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். சாதாரண கட்சியாளுக்கு போய் ஆய்வு கூட்டம் நடத்துறாங்க, உங்களுக்கு தெரியுமில்ல? ஒரு பொண்ணு டாக்டருக்கு படிச்சுட்டேன்னு சொல்லி போய் ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணு போயிட்டு ஆய்வு நடத்துறேன். நான் சொல்றேன், இதுதான் தவறு. பள்ளிகள்ல போயிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், பள்ளிகள்ல போய் உங்களுக்கு கட்சிக்காரங்க போயிட்டு முதலமைச்சருடைய பாட்டை பாடுங்க, மற்ற இடங்கள், இதெல்லாம் குற்றச்சாட்டு இல்லையா? வருகின்ற சமூக ஊடகங்களிலும் செய்திகள் வரதான் சொல்றோம் சார். இதெல்லாம் பப்ளிக்கா வந்ததுனால உடனே அது நடவடிக்கை எடுக்கணும். நான் சொல்றேன், செய்ததுக்கு பிறகு அதை முன்னாடியே சொன்னீங்கன்னா முன்னாடியே சொல்லுங்க. யாருமே எதிர்பார்க்கல இவங்க இப்படி பண்ண. அதைத்தான் சொல்றேன். உங்களுக்கு அந்த வந்துருச்சா உங்களுக்கு இந்த குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. நானே பலமுறை சொல்லி இருக்கிறேன். கட்சிக்காரர்களா இருந்தீங்கன்னா நீங்க நேரடியாக அரசு அலுவலகங்களையும் மற்ற இடங்களையும் போயிட்டு நாங்க இந்த ஒன்றியத்துல இருக்கிறோம், கட்சியில வட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு மிரட்டக்கூடிய அந்த செயலை செய்தால் அதுக்கு தான் எதிர்கட்சியில இருக்காங்க. நீங்களும் அது போன்ற தவறுகளை செய்யாதீர்கள். மக்கள் மாற்றத்தை வேண்டி செஞ்சிருக்காங்க, நல்ல மாற்றங்களை செய்யுங்கள். அதை விட மோசமான ஆட்சி ஆயிடக்கூடாது. பரவாயில்ல, திராவிட முன்னேற்ற கழகமே நல்ல பரவாயில்லங்கிற மாதிரி வாய்ப்பை உருவாக்கி விடாதீர்கள். உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு மகத்தானது. மாபெரும் மக்கள் ஆதரவோடு வந்திருக்கிறீர்கள், மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவராக இருக்கிறீர்கள், முதல் தேர்தலிலேயே முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு பிளஸ். ஆனால் அதை வைத்து கொண்டு அடுத்து நீங்கள் எப்படி தமிழ்நாட்டுடைய
அரசியல் ரீதியாக மக்களுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. உங்களை வந்து தனிப்பட்ட முறையில் திரையுலகம் சார்ந்து உங்களுக்கென்று வந்து அந்த ஒரு நல்ல பேர் இருந்தது இல்லையா, அதை நீங்கள் இதில் பயன்படுத்துங்க. நான் சொல்ற முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி எப்படியா வரும், ஒரு நல்ல ஆட்சிக்காக நான் வந்திருக்கேன், இதற்கு எல்லாருமே ஒத்துழைங்க. அதுக்கு முதல்ல உங்க கட்சிக்காரங்க ஒத்துழைங்க. ஆட்சி பொறுப்பு வந்தது பிறகு உங்க அதிகாரிகள்ட்ட நீங்க பேசணும். புதிதாக நீங்க முதலமைச்சர் என்பது அரசு அதிகாரிகள் உங்களை ஏமாற்றிடக்கூடாது, அமைச்சர்கள் ஏமாற்றக்கூடாது, எம்எல்ஏக்கள் அவர்களுடைய அந்த அதிகார வரம்பை விட்டு மீறி நடந்து விடக்கூடாது. கண்டிப்பா சார். இது எல்லாமே வந்து இப்ப இருக்க முதல்வர் வந்து அவருடைய கண் பார்வை மேற்பார்வைக்கு போகணும்னு நம்ம நம்பலாம். இதுக்கிடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய தற்போதைய நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? ஏன்னா இப்ப அங்க இருக்க எல்லா எம்எல்ஏக்களும் மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டிவிகேல வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன்னா பாரம்பரியமான ஒரு கட்சி, எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து ரொம்ப பாரம்பரியம். அது இப்ப சமீப காலத்துல வந்துட்டு செதஞ்சு போச்சோ அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்களே. இதுக்கு சரியான தீர்வு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிக சரியான நேரத்தில் சரியான கேள்வி. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது உங்களுக்கு தெரியும், பொன்விழா கண்ட கட்சி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக முறை ஆட்சி பொறுப்பில் இருந்த கட்சி. திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட அதிகமான ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள். இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தி என்னன்னா, இது எல்லாமே எப்படின்னா, ஏன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அதிகமான நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார்கள்? அதாவது போன முறை வந்து ஒரு 10 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி பொறுப்பிலிருந்து 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியா இருக்காங்க. இந்த முறை அவர்கள் வழக்கமா வந்து இதுவரை வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு முறை எதிர்க்கட்சியா இருந்தா அடுத்த ஒரு ஆளுங்கட்சி ஆயிடும். இப்ப இந்த முறை 5 வருஷம் திரும்ப வெயிட் பண்ணுமோ அப்படிங்கும் போது, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உங்களுக்கு அதிகாரத்திற்காக இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கட்சியில இருக்கவங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது இயங்கிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க, மக்கள் பணியா இருக்கட்டும் மற்றவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் திரும்ப நம்ம ஆட்சிக்கு வர முடியாதோ, கட்சி பலவீனம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப எதிர்கட்சி அந்தஸ்துக்கு திமுக வந்துருச்சு, அதிமுகவுக்கு அந்த அந்தஸ்து கூட இல்லை. அப்படிங்கும் போது இந்த கட்சி திரும்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையோ. இதற்கான காரணமும் கூட என்னன்னா, ஏற்கனவே இருந்த தலைவர்கள் திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள்லாம் வந்து கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ். அவங்க எப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் கொள்கைகள் பேசப்படுவதில்லை, கருத்தியல் பேசப்படுவதில்லை, தலைமை, ஒற்றை ஆளுமை, அது வந்து ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவோம். அவங்களுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கண் அசைவுக்காக தொண்டர்கள் காத்து கிடப்பார். இப்போ விஜய்க்கு அந்த மாதிரியான கட்சி இதுதான் வந்திருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் அந்த கட்சிக்கு விசுவாசமாக, எத்தனை வருஷம் நீங்க எதிர்கட்சியா இருந்தாலும் 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுக்கோப்பாக இருந்து உங்களுக்கு 2021 ஆட்சிக்கு வந்தார். இப்ப நம்ம சமீப காலம் பார்த்தது. அதுக்கு முன்னாடி 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் கிட்ட வந்து எதிர்கட்சியா இருந்து கலைஞர் அவர்கள் கட்சியை காப்பாற்றினார்கள். என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எப்படின்னா கொள்கை ரீதியாக பயணிப்பது. அவர்களுக்கு என்று கொள்கைகள் உண்டு, தலைவர்கள் அப்புறம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதல்ல, கொள்கைகள் பிறகு. இன்னொன்னு, தமிழக வெற்றி கழகம் இதை ஆதரிக்க கூடாது. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா நான் என்ன சொல்றேன், விரும்பி வர்றாங்கன்னா நீங்க ஏத்துங்க. ஆனா திட்டமிட்டு எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வைக்கிறது, அவர்களை கட்சியில சேர்க்கறது, கேட்டா அவங்க விருப்பப்பட்டு வராங்கன்னு சொல்லுவீங்க. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் வந்து உங்களுக்கு தூய ஆட்சி என்று சொல்றீங்க. அந்த தூய சக்தி தூய ஆட்சியை கொடுக்க முயற்சி பண்ணும்போது பழைய தவறுகள் செஞ்சவங்களே நீங்க சேர்த்து என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது 2 கட்சிகளுக்கும் மாற்றாகன்னு ஆரம்பிச்சார். ஆனாலும் கூட அவர் கட்சியிலும் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக சேர்ந்தாங்க. பிறகு வந்து அவர் வந்து தோத்து வந்தோன்னு எல்லாரும் போயிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்பவும் சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தில் அவருக்கு ரசிகர்களாக இருந்தவர்கள் நீண்ட காலம் இருப்பாங்க. கட்சி ரீதியாக வருபவர்கள் பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வருபவர்கள் ரொம்ப காலம் இருக்க மாட்டாங்க, அவங்க திரும்ப போயிடுவாங்க. நான் என்ன சொல்றேன், இதை அனுமதிக்க கூடாது, ஆதரிக்க கூடாது, என்னுடைய கோரிக்கை. இன்னொன்னு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திரு எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படி அவங்க விடல. ஆனாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க குறைத்து மதிப்பிடக்கூடாது. அது ஒரு மக்கள் இயக்கம். இன்றைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், மீண்டும் எழுச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எந்த நம்பிக்கையில் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படின்னா, உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த தவறுகள் நடக்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதேனும் தவறுகள் நடக்கும்போது திமுகவை ஆதரித்தார். இப்பொழுது வந்து 2 கட்சி மேலுமே ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் இதை வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆட்சி பொறுப்பை சிறப்பாக அவர்கள் ஆளும் பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் ஒருவேளை மீண்டும் மீண்டும் இதே போன்று தொடர்ந்து அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பிலிருந்து விலகிவிட்டோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோடு அணுகும் பட்சத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி பெறும். நான் சொல்றதோடைய உங்களுக்கு லாஜிக் புரியும் நினைக்கிறேன். திமுக தன்னுடைய எதிர்கட்சியான கடமைகளை நிறைவேற்றாத போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்க எதிர்கட்சி ஆகும்.
அப்படி என்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே இப்ப இவர் வந்து என்ன சொல்றாரு, எனக்கும் ஆரம்பத்துல இருந்தே திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி, தாவேகா வெர்சஸ் திமுகன்னு தான் இருக்கு. இவர் அதிமுக பத்தி சொல்லவே இல்லை. ஏன்னா இவர் ஒரு இலக்கை கரெக்டா வைக்கிறார். ஆனால் காலம் மாறும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு வந்து ஒரு மக்களுக்கான ஆதரவு பெற்ற கட்சியாக வரும்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு நேரடி போட்டியாக அமையும். அரசியல் எதுவும் நடக்கலாம். ஏன்னா இப்போ அந்த கட்சியில நடக்கக்கூடிய கூச்சல் குழப்பங்கள் நம்ம கண்கூடா பார்த்துட்டோம். ஒரு பக்கம் சிவி சண்முகம் அவங்களும் ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடியார் வந்து அவருடைய ஸ்டாண்டிங்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்படி இருக்கும்போது மக்களுக்கே ஒரு குழப்பம் உண்டா, என்ன இருக்குமா இருக்காதா, வருவாங்களா, அந்த மாதிரி ஒரு குழப்பத்துல தற்காலிகமானது. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு எந்த ஒரு கட்சியுமே வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. இப்ப இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு எதிர்காலத்துல ஒருவேளை வந்து எதிர்கட்சியா கூட வரலாம் சொல்றேன். அப்படி அதனால தமிழக வெற்றி கழகம் இனிமே ஆட்சிக்கு வராதுன்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு நன்றாக தெரியும், 1991 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் உங்களுக்கு ஜானகி அணியாகவும் ஜெயலலிதா அம்மையார் அணியாகவும் அது பணியா பிரிஞ்சதுக்கு பிறகு ஒன்றாக இணைந்து ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற இடம் 1 1991. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிடலாமா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க. ஒரு பரிதி இளமழுதி அவர்கள் எழும்பூரிலும், திரு கலைஞர் அவர்கள் துறைமுகம் தொகுதியிலும் வெற்றி பெற, அந்த துறைமுகம் தொகுதியில் அவர் வெற்றி பெற்றதை ரிசைன் பண்ணிடுறாரு. அப்போ ஒரே ஒரு எம்எல்ஏ. அப்ப 96ல இருந்து 2001 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று சட்டமன்றத்தில் இருந்த ஒரே ஒரு எம்எல்ஏ பரிதி இளமழுதி அவர்கள் தான். அப்போ வந்து அந்த அந்த காலகட்டத்துல நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சிருச்சு, அவருடைய சகாப்தமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் 1996ல யாரும் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய ஆதரவோடு ஆட்சி பொறுப்பு. அப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்ற இடங்கள் 4. ஜெயலலிதா அம்மையாரே தோற்று போனார். அப்படி இருக்கும்போது அப்புறம் அடுத்து 2001ஆம் ஆண்டு அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. இப்ப இதுல வந்து யார நீங்க மக்களை வந்து ஏன் அப்ப முன்னாடி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிச்சாங்க, அப்புறம் அண்ணா திராவிட மக்களுடைய எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரை எங்க வைக்கணும்னு தெரியும், கிளியரா இருக்காங்க மக்கள். அப்படித்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு எதிர்கட்சி வரிசையில் வைத்திருக்கிறார். யாரும் வந்து அதிகமாக ஆடிவிடக்கூடாது, மக்கள் கண்ணுக்கு தெரியாத சக்திங்கிறோம்ல, யாரும் ஆணவ பேச்சு பேசக்கூடாது, நான் தான் இருமாப்பு இருக்க கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வார்த்தையை சொல்லி இன்னொரு விஷயம் ஞாபகம், அதாவது எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, எங்களாலதான் இந்த ஆட்சி நடக்குது, எங்களாலதான், எங்களோட தயவுல, மிக தவறான. அதுக்கு வந்துட்டு நம்ம சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களுடைய ஆட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு, மக்களுடைய தயவுனாலதான் இந்த ஆட்சி நடந்து. ஒரு செய்தி சொல்லிடுறேன், இதுவே வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் இது கடைசியாக வச்சுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உங்களுடைய கூட்டணியில் இருந்தவர்கள் இதை ஆதரிக்கிறார்கள் என்று வருகின்ற போது அது அவர்களுடைய முடிவு. எங்கள் தயவுன்னு நீங்க சொல்லக்கூடாது. உங்கள் தயவுனா நீங்க வந்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்களா? தவறான பேச்சு பேசக்கூடாது. நானும் சொல்றேன், உங்கள் கட்சி கூட்டணியில் இருந்தவர்கள், தனியாக எம்எல்ஏக்களாக வென்றவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ஆட்சிக்கு வந்து அது அந்த சட்டத்தில் அப்படி கொடுக்க கூடாதுன்னு எங்கேயும் இடம் இல்லை. அப்படி பார்த்தா 1998ல நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதாவை எதிர்த்து எம்பிக்களை ஜெயித்ததுக்கு பிறகு அதே 99ல வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதையும் தவறு என்று சொல்லணும். நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு எங்களுடைய தயவு அப்படிங்கிற சொல்றது அது வந்து ஆரம்பத்துல சொன்னது ஓகே, திரும்ப திரும்ப நீங்க அதை சொல்லும்போது மக்களுக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு வெறுப்பை உண்டாகும். நான் என்ன சொல்றேன், மக்கள் ஆதரவோடு இன்னொன்னு நான் தெளிவா சொல்லிடுவேன், மக்களை பொறுத்தவரை இந்த முறை ஆட்சி பொறுப்புக்கு திரு விஜய் அவர்களுக்கு உங்களுக்கு மேஜிக்கல் நம்பர் என்று சொல்லக்கூடிய 118 தொகுதிகளை கொடுத்திருந்தால் மற்றவர்கள் கூட்டணியில் வந்து சேரணும்னோ மற்றவங்க வந்து கூட்டணி ஆட்சியில வரணும்னு யாரும் விரும்புறது. அவருக்கு கிடைத்தது 108, அதுல அவரையும் வந்து ரிசைன் பண்ணது பிறகு 107. அதன் பிறகு அவர்களுக்கு சரியாக 11 தொகுதிகள் வேண்டும். அப்ப மக்களுடைய முடிவு என்னவா இருக்கு, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வரலாம், ஆனாலும் கூட அவங்களை வந்து தனிப்பட்ட முறையில ஆட விட்டுறக்கூடாது, அவர்களுக்கும் கூட்டணி ஆட்சிங்கிற முறையில தமிழ்நாட்டு வரலாற்றிலே இது இல்ல. முதல்ல ஆதரவு காங்கிரஸ். என்ன சொல்றேன், ஆதரவுக்கு வந்தா கூட அவங்களுடைய ஆலோசனையும் நீங்க கேட்டு நடந்துக்கணும். தமிழக வெற்றி கழகம் புதுசு, முதலமைச்சர் புதிதாக வருகிறார், அப்ப அவங்களுக்கு வந்து யாராவது எடுத்து சொல்றது கூட்டணி கட்சிகள் வேணும் இல்லையா, அந்த வாய்ப்பை மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு நினைங்க. ஓகே சார், இதுக்கடையில இன்னொரு புதிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புதியனா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிஜேபி கட்சியில வந்து வெளியில வந்து திரு அண்ணாமலை வந்துட்டு ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப எல்லாருடைய பார்வை வந்துட்டு விஜய்க்கு அகேன்ஸ்டா தான் இவர் கட்சி ஓபன் பண்ணிட்டாரு, கட்சி தொடங்கியிருக்காரு, ஏன் இவ்வளவு இத்தனை வருஷமா வந்துட்டு பிஜேபியில தானே இருந்தாரு, வந்துட்டு புதிய கட்சி ஆரம்பிக்கணும், அப்ப விஜய்க்கு அகேன்ஸ்டா வரான்ற மாதிரி பேசுறாங்க. திரு அண்ணாமலையுடைய அரசியல் என்பதே உங்களுக்கு 5 ஆண்டு காலம் தான். உங்களுக்கு தெரியும், அவரு இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்துலதான் பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்க்கப்பட்டவர். பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த உடனே அவருக்கு துணைத் தலைவர் பதவி கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து எம்எல்ஏ சட்டமன்ற அரவக்குறிச்சி எம்எல்ஏ தொகுதிக்கு நின்னார், தோற்று போனார். அதன் பிறகு ஓராண்டு காலத்திலேயே தலைவராக
நியமிக்கப்பட்ட தலைவராக ஒரு 3 ஆண்டு காலம் பயணித்ததுக்கு பிறகு ஒரு நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திக்கிறார். இப்ப பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏற்கனவே உள்ள விதிகளின்படி புதிதாக ஒரு தலைவராக உருவாகும் பொழுது அவர் நீண்ட காலமாக அந்த கட்சியில இருக்கணும். இப்ப உங்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியோ, வானதி சீனிவாசன் மாதிரியோ, பொன் ராதாகிருஷ்ணன் போலவோ, எல் முருகன் போலவோ நீண்ட கால அனுபவம் உள்ளவரா. ஆனாலும் கூட அவருடைய செயல்பாடுகளுக்காக நாங்கள் அவரை தலைவராக்குறோம் பண்ணி அவரும் அதற்கான செயல்பட்டார். நீங்க ஒரு விஷயம் மட்டும் மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது, மறுக்கவும் கூடாது. என்னன்னா தமிழ்நாட்டுல பிஜேபினா நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. ஆனா திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் அண்ணாமலைனா பிஜேபி, பிஜேபினா அண்ணாமலை, அவராலதான் ரொம்ப ஃபேமஸ். அதான் சொல்ல வர. அதாவது அதனால அந்த ஒரு பேர் வச்சு அவர் கட்சி தொடங்கி இருக்காருன்ற மாதிரி உங்களுக்கு செயல்பாடுகள் என்று வருகின்ற போது அண்ணாமலை குறைத்து மதிப்பிட முடியாது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகளை உள்வாங்கி கொண்டு அது குறித்து எதிர் அரசியலை மிகச் சிறப்பாக செய்தவர் அண்ணாமலை. அதனாலதான் அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மற்ற தலைவர்களுக்கு இல்லாத பேர் அவருக்கு உருவானது. ஆனாலும் கூட அதை பாரதிய ஜனதா பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கு. ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து அவர் வைத்த விமர்சனங்கள், திரு எடப்பாடியார் குறித்து அவர் வைத்த விமர்சனங்கள் எல்லாம் அந்த கட்சிக்கு இவரை நெருடலை ஏற்படுது. ஒருவேளை இப்படி இருக்குமோ சார், இவர் எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுறாரு, டக்கு டக்குன்னு பேசிடுறாருன்றனால அதுக்கான ஒரு விஷயமா கூட இருக்கலாமா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எது வேண்டுமானாலும் நீங்க பேசலாம், எப்படி பேசினாலும் மக்கள் ஏத்துவாங்கன்னா நீங்க விஜய் கிடையாது. திரு விஜய் அவர்களுக்கு 2 வருஷத்துலயே ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன வேணா பேசி அவருக்குன்னு ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் வந்துருச்சு, பெரிய கட்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நம்ம நினைச்சிடக்கூடாதுல்ல. எனக்கு கூட தான் ஆசை இருக்கு, உங்களுக்கு கூட ஆசை இருக்கு. உடனடியே முதலமைச்சர் ஆயிட முடியுமா? திரு அண்ணாமலைக்கு என்று அவருக்குன்னு ஒரு லெவல். அதை அவர் என்னன்னா அவர் தன்னை மிகைப்படுத்தி நினைச்ச கூடாது. அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்ததுனாலதான் உங்களுக்கு அண்ணாமலைன்னு தெரிய வந்தார். இப்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பிக்கும் போது அதற்கு செல்வாக்கு உண்டா இல்லையா நம்ம போக போதான் தெரியும். அவருக்குன்னு உள்ள அந்த மக்கள் செல்வாக்கு என்பதை பார்க்கும் பொழுது தெரியும். ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல் மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.